தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 2025 தாலிக்கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தாலிக்கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள், கிழமை, நட்சத்திரம், திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தாலிக்கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள், செவ்வாய், வியாழன். மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு, புதன், வெள்ளி, சனி. இந்த நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது. ஆனால் விதிவிலக்கான ஒரு சில நாட்கள் இருக்குது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், திருவாதிரை திருநாள், ஆடி 18, மாசி மகம். நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த 4 நாட்களில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, நட்சத்திரம், திதி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக சிறப்பான நாட்கள். அந்த நாட்களை தவற விட்டு விடாதீர்கள். அந்த நாட்களில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து நல்ல நாட்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அமாவாசைக்கு பிறகு வர இந்த 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள், பௌர்ணமிக்கு பிறகு வர 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள். சரிங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு வர 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள், பௌர்ணமிக்கு பிறகு வர 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள், அமாவாசைக்கு பிறகு வர 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள். இப்படி வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் பஞ்சமி, தசமி திதிகளுடன் கூடிய நாட்கள் நல்ல நாட்கள். அப்படி நம்ம நவம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வளர்பிறையில் நமக்கு 3 நாட்கள் தான் இருக்குது. இதில் எதுவும் நல்ல நாட்கள் இல்லை. பௌர்ணமி வந்துடுது, தேய்பிறை நாட்கள். தேய்பிறையில் ஒரு நல்ல நாட்களை சொல்லுங்கள் அப்படின்னா 9ஆம் தேதி பஞ்சமி திதியோடு வருது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாற்றக்கூடாது. இதை நம்ம விட்டோம் அப்படின்னா தசமி திதி வருது. ஆனால் வெள்ளிக்கிழமை சரியில்லை. வேறு நாட்களை பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை வந்துடுது. வளர்பிறை நாட்கள் வருது. வளர்பிறையில் ஒரு நல்ல நாளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 25ஆம் தேதி பஞ்சமி திதியோடு வருது. ஆனால் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் தாலிக்கயிறு மாற்றலாம். உங்களுக்கு அதில் ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா வேறு ஒரு நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் வேறு நாட்கள் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தசமி திதியோட ஒரு நாள் வருது 30ஆம் தேதி. ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமையாக வருது. அதற்கு நீங்கள் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியோட ஒரு நாள் கிடைக்குது. இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் நல்ல நாளை தேர்ந்தெடுத்து தாலிக்கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள். தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வதற்கான உகந்த மாதங்களாக சொல்லப்படுவது சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி. இந்த மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாதா அப்படின்னா மாற்றிக்கலாம். நம்ம குறிப்பிட்ட அந்த மாதங்களில் மாற்றிக்கிறது அப்படின்றது மிக சிறப்பான விஷயம். தாலிக்கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:30 6. ராகுகாலம், குளிகை, யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்க முடியல அப்படின்னா மதியம் 12 மணிக்குள்ளாக ஒரு நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள். மாலை நேரம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்ம குறிப்பிட்ட நாட்களில் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியல, வேறு ஒரு நல்ல நாளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப முகூர்த்த நாட்களில் வளர்பிறை முகூர்த்த நாளாக ஒரு நாளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது கறி நாட்களாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் டிசம்பர் மாதத்திற்கான தாலிக்கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.